உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இல்லற வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற ஆண்மை குறைவு அல்லது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்சி என்ற தலைப்பிலே நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். முதன்முறையாக எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மை குறைவு என்றால் நரம்பு மண்டலத்தை எந்த அளவிற்கு அதன் காரணமாக நியூரோஜெனிக் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற ஆங்கிலத்திலே கூறுவோம், நரம்பு மண்டல பாதிப்புகளால் ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு. இது பெரும்பாலுமே எப்படி ஏற்படுகின்றது? ஒன்று, அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்ஜரி என்றால் அந்த விபத்து அல்லது அதனால் ஏற்படுகின்ற முறிவுகள், முக்கியமாக சேக்ரல் பிளாக், அந்த முக்கியமாக சேக்ரல் இடுப்பு எலும்பில் மேல் பகுதியில் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த இடுப்பு எலும்பு பகுதியில் மட்டும் அடிபட்டு விட்டால் அதன் காரணமாக 60 முதல் 80% ஆண்மை குறைவு ஏற்படுகிறதுக்கு அது ஒரு சான்ஸாக அமைகிறது. ஆக மொத்தத்தில் இடுப்பு எலும்பு முறிவு எந்த விபத்தில் ஏற்பட்டாலும் அது எந்த அளவிலே நடந்திருக்கின்றது என்பதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி சில வைத்திய முறைகளை, மற்றபடி பார்க்கின்சோனிசம் டிசீஸ், மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ், டெம்பரல் லோப் லீஷன்ஸ், ஹெட் இன்ஜரி என்று இத்தனை காரணங்களும் இருக்கின்றது. அதைவிட நரம்பு மண்டல பாதிப்பு, நியூரோபதி என்ற தலைப்பிலே சக்கர வியாதியினால் பாதிப்பு, மற்றபடி அவர்களுடைய மது அருந்துதல், வயதின் காரணமாக அந்த பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் இந்த நியூரோபதி என்ற நரம்பு மண்டல பாதிப்பு சாதாரண சத்துக்குறைவில் இருந்து, தைராய்டு வியாதியில் இருந்து, லூப்பஸ் அண்ட் ஸ்கிலிரோடர்மா போன்ற வியாதிகளினாலும் ஏற்படுகின்றது. இப்படி வைத்துக் கொள்வோமே, இடுப்பு எலும்பினுடைய முறிவின் காரணமாக 50% அல்லது இரத்த குழாய்கள் சமாச்சாரமாக பெரிய தமனிகள் மகாதமனிகள் பண்ணுகின்ற ஆபரேஷன், அதே நேரத்திலே பிராஸ்டேட் சுரப்பியினுடைய வீக்கத்துக்காக பண்ணுகின்ற ஆபரேஷன் அல்லது அப்டாமினல் பெரினியல் ரிசெக்ஷன், இப்படி அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய நீர்த்துவாரத்தில் பண்ணுகின்ற அந்த பாதிப்புகள், ஆபரேஷன்கள், இப்படி எப்படி எடுத்துக்கொண்டாலும் துணை பரிவு நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றிபிரா அளவிலே தொராசிக் வெற்றிபிரா 10, அது முதல் லம்பார் வெற்றிபிரா 1, பேராசிம்பத்தட்டிக் நர்வ் என்ற முறையிலே S2, S3, S4, இது எல்லாம் நாங்கள் மருத்துவ ரீதியாக சொல்லி தருகின்ற மாணவர்கள் மத்தியிலே பேசுகின்றது. ஆனால் ஃபார் த பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷனை பொறுத்த மட்டிலும் ஆண்மை குறைவு என்ற நோயை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நேற்று முதல் அவர்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி விவாதித்தோம். இன்று நரம்பு மண்டல நோய்கள், எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கின்றன. அத்தனையும் முக்கியமாக சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக், இந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு சக்கர வியாதியினுடைய காரணமாக ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அவற்றை நாங்கள் டயபெட்டிக் ஆட்டோனாமிக் நியூரோபதி என்ற தலைப்பிலே நாங்கள் அதை பாடங்கள் நடத்தி கொண்டிருப்போம். அதை சொல்லுகின்ற பொழுது டேன் மேன் என்று சொல்லுவோம், டயபெட்டிக் ஆட்டோனாமிக் நியூரோபதி. ஏனென்றால் இந்த 2 நரம்பு மண்டலங்கள் தான் அதனுடைய விரைப்புத்தன்மையை கண்காணிப்பது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், 2வது அதை சுருங்க வைப்பது சிம்பத்தட்டிக் சிஸ்டம். இவை 2ம் தான் அவர்களுடைய அந்த ஆண்மை குறைவு தன்மையை பற்றி அவர்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே விரிவாக சொல்ல வேண்டுமென்றால், எத்தகைய நோய்கள் வந்தாலும் சரி, அல்லது விபத்து அல்லது எலும்பு முறிவு இடுப்பு பகுதியில் ஏற்பட்டாலும் சரி, இந்த 2 நரம்பு மண்டலங்களும், ஒன்று சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலமும் பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம், ஒன்று விரைப்பு தன்மைக்கு, இன்னொன்று பிளாசிட் ஸ்டேஜ் என்று சொல்லுகின்ற. எனவே
நரம்பு மண்டல நோய்கள் எந்த அளவிற்கு பாதித்திருக்கின்றது என்பதை மருத்துவர்களிடம் சென்று, இத்துறையின் வல்லுநர்களிடம் சென்று, செக்ஸாலஜி மருத்துவத்துறை வல்லுநர்களிடம் சென்று உடலை காண்பித்து உரிய பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள், ஸ்கேன் பரிசோதனைகள், பினைல் டாப்ளர் போன்ற பரிசோதனைகள் பண்ணினால் நல்ல ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முடிவும் அதற்குரிய சொல்யூஷன் முறைகளும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இன்று நரம்பு மண்டல வியாதிகளை பற்றி நாம் உரையாடினோம். நாளைக்கு நிணநீர் சுரப்பிகள், எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி நாம் விரிவாக எடுத்து பேச இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.